Hi guys, a very good evening to all of you. Welcome to Oda 24/7 Tamil. So யாரெல்லாம் செஷன் லைக் போடலையோ மறக்காம லைக் போட்டுருங்கப்பா. இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் பார்க்க போறோம். என்ன பாத்தீங்க அப்படின்னா வரப்போற IBBS RRB PO உடைய நமக்கு ஒரு ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி போடலாம். இன்னும் 30 நாள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 month தான் இருக்கு. ஸோ இந்த 1 monthல என்ன பண்ணலாம், எதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்றத என்ன பண்ண போறோம் இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக் இன்னும் நிறைய பேர் போடலப்பா, மறக்காம லைக் பட்டனை போட்டு செஷனை ஆரம்பிங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் இதுதான், சரிங்களா? நம்மளுடைய ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் இதுதான் இருக்க போது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்டடி பிளானை தான் நம்ம என்னது இன்னைக்கு டிஸ்கஸும் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ரீசனிங் அண்ட் ஆப்டி 2 தான் இருக்கும். மெயின்ஸுக்கு போனதான் என்னது இங்கிலீஷு அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே ஆடப் ஆகும், சரிங்களா? ஓகே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு 40 நிமிஷம், ரீசனிங்க்கு ஒரு 40 கொஷின், ஆப்டி 40 கொஷின், 40 மார்க்கு. ஸோ டோட்டலி 80 கொஷின்ஸ், 80 marks, 45 minutes, சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, சரி. ஸோ இதில் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய 30-day டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் மினிமம் 50 mock test ஃபுல் அண்ட் செக்ஷனல், சரிங்களா? மினிமம் என்னது 50 mock test ஆச்சும் நம்ம அட்டென்ட் பண்ணணும், ஓகேங்களா? மினிமம் 50, சரிங்களா? ஸோ நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ மைண்ட் அவ்வளோ விஷயத்துக்கு பழகும். இப்போ ஏபிசிடி வந்து Z வரைக்கும் சொல்லணும்னு சொன்னால் சொல்வீங்களா? எப்படி சொல்கிறீங்க? அத்தனை வாட்டி சின்ன வயசுல நீங்கள் சொல்லி பழகிட்டீங்க. அதனால இப்போ எப்போ கேட்டாலுமே சொல்கிறீங்க. லைஃப்பில் இவ்வளோ வயசு ஆயுமே நீங்கள் என்னது கேட்டால் சொல்லுவீங்க. இது நம்ம ப்ரீகேஜியில் படித்தது, கரெக்டாக? அப்போ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு அப்போ என்ன பண்ணும், தானாகவே மைண்ட் வந்து அது ரெடி பண்ணிக்கும். அதுக்காக மாக் டெஸ்ட் நிறைய போடணும். அதே சமயத்தில் எல்லா கான்செப்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு டாப்பிக்கை விட்டுட்டேன், இது ஒன்று தானே கேட்டால் பார்த்துக்கிறேன், இது ஒன்று தானே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எல்லா டாபிக்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாலே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம், நிறைய வாட்டி உட்கார்ந்துருக்கோம். ஸோ கேள்வியே நமக்கு புரியலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இன்னும் பெரிய கஷ்டமான நிலையில் போய் உட்காந்துருவோம். அதனால என்ன பண்ணுங்கள், எல்லா கான்செப்ட்ஸையும் தரவு பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்லாம் உங்களால் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் எல்லாமே யூஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆன் அக்யூரேசி அண்ட் ஸ்பீட், சரிங்களா? ஸோ என்ன பண்ணும், எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேகமாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அக்யூரேசி அண்ட் ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திணறாங்க. 80க்கு 70, 75 கொஷின்லாம் போட்டுறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் தப்பாக இருக்குது. நெகட்டிவ்லேயே எல்லாமே போயிடும். பிரயோஜனமே இல்லை அப்படிலாம் எழுதணும்னா. எழுதக்கூடிய கொஷின், ஓகேங்களா, ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க. இப்படி தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி டார்கெட் 2 மணி நேரம் நீங்கள் படிக்கணும், 1 மணி நேரம் நீங்கள் அனலைஸ் பார்க்கணும், சரிங்களா? 2 மணி நேரம் நீங்கள் என்னது ப்ராக்டிஸ் பண்ணணும், 1 மணி நேரம் என்னது அனலைஸ் பண்ணணும். மாக் டெஸ்ட் இல்லாமல். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் மாக் டெஸ்ட் போட்டுட்டு அந்த மாக் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு இதுவை என்ன பண்ணலாம், நம்ம 3 phases-ஆக பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா? இங்கே ஒரு 10 days, இங்கே ஒரு 10 days, இங்கே ஒரு 10 days. ஸோ 3 phases-ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபவுண்டேஷனை ரிவைஸ் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து 30 days தான் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு. மேம் 30 நாள் தான் இருக்குது, நான் இன்னைக்கு தான் புக்கு தொடலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆவரேஜ்னா என்னன்னு தெரியாது, ரேஷியோனா என்னன்னு தெரியாது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா என்னன்னு தெரியாது. அப்படின்னா கஷ்டம், இப்போவே சொல்லிட்டேன், சரிங்களா? ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா 30 days தான் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும். நம்ம பேசிக்கே ஃபவுண்டேஷனே எதுவுமே பண்ணாமல் 30 days நம்ம பங்களா கட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஓரளவுக்காச்சும் நமக்கு பேசிக் நாலேஜ் முன்னாடியே இருக்கணும். ஸோ ஃபவுண்டேஷனை ரிவைஸ் பண்ணணும். குயிக் கான்செப்ட் ரீகேப், சரிங்களா? ஆவரேஜ்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஷார்ட் ட்ரிக்கு, இதுதான் ஷார்ட்கட்டு, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு சரி ஓகே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆவரேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு போகணும், சரிங்களா? அடுத்து phase 2 பார்த்தீங்கன்னா அடுத்து day 11லேருந்து day 20 வரைக்கும் மாக் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ இங்கே ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. 10 நாளில் எல்லா டாபிக்ஸையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணும், ஃபுல் மாக் டெஸ்ட் போடணும். மாக் டெஸ்ட் போட்டு என்ன பண்ணணும், ஸ்பீடை அதிகப்படுத்தணும்.
ஓகே, ஒரு கொஷனுக்கு இப்போ வந்து நான் 1 நிமிஷம் எடுக்கிறேன்னா அடுத்த மார்க் டெஸ்ட்ல என்ன பண்ணும், ஒரு கொஷனுக்கு 50 செகண்ட் தான் எடுக்கணும். அடுத்ததுலாம் ஒரு கொஷனுக்கு 45 செகண்ட் தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னது, ஒரு கொஷனுக்கு இவ்வளோதான் டைம் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கம்மி பண்ணும்போது என்ன பண்ண முடியும், நமக்கு இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இன்னும் நிறைய கொஷின்ஸை நம்மளால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் phase 3 ஃபைனல் லேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா day 21 to 30 என்ன பண்ணும், வீக் ஏரியா இந்த ஐயோ எனக்கு ஆவரேஜ்னு பார்த்தாலே தப்பு வருதுப்பா. இத்தனையும் நான் சம்மே போடலை, இருந்தாலும் ஆவரேஜ்னு வந்தாலே நான் தப்பு பண்ணிடுவேன்னு எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கையாக இருக்குது. ஆவரேஜ்னாலே நான் திணறேன்ப்பா, டிஐனாலே எனக்கு வராதுப்பா அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் உட்காந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த கடைசி 10 நாளாக இருக்கும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயுமே ஷார்ட்கட்ஸ் புதுசாக கற்றுக்கிட்டாலும் நோட் போட்டு எழுதணும். சரிங்களா, என்னென்னலாம் ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் எழுதணும். அண்ட் இங்கிலீஷ் நமக்கு இப்போதைக்கு வராது. சரிங்களா, மெயின்ஸ் போகும்போது அது மெயின்ஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஷார்ட் ட்ரிக்ஸை என்னென்னலாம் டெவலப் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரிப்பா. அப்போது ஆப்டில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸு, மிஸ்ஸிங் நம்பர் அல்லது ராங் நம்பர் கேட்பாங்களா, அதுதான் எப்பயுமே கஷ்டமாக இருக்கும். பிஓ லெவலில் கஷ்டமானதாக தான் கேட்பாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அரித்மெட்டிக், பேசிக் அரித்மெட்டிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, எஸ்ஐசிஐ, டைம் டிஸ்டன்ஸு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, மிக்சரு, டைம் அண்ட் ஒர்க்கு, இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகேப்பா. செஷன் யாரில் இன்னும் லைக் போடலையோ மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று அப்படியே போட்டு விட்டுருங்கப்பா. சரிங்களா, ஓகே. ஸோ ரீசனிங்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, கிளர்க்குக்கும் பிஓக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. டிஃபிகல்ட்டி லெவல் தான் அதிகமாக இருக்குமே தவிர அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா, ஸோ பசில் அண்ட் சீட்டிங் எல்லா டைப்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலாஜிசம், இன்இக்வாலிட்டிஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், கோடிங், டிகோடிங், இன்புட் அவுட்புட், அதுக்கப்புறம் லாஜிக்கல் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம எல்லா ஷிஃப்ட்லேயுமே ரிப்பீட்டடாக கேட்கறது. ஸோ இதில் ஒரு கான்செப்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் இதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். தரவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் ஆகணும். சரிங்களா, ஓகேப்பா. மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் மார்க் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். phase 2 phase 3ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் டெய்லி போடணும். அதே மாதிரி எவ்ரி மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணும். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தப்பு பண்ணுறதெல்லாம் எப்பயுமே நோட் டவுன் பண்ணும். அடுத்த டெஸ்ட் எழுதும் போது அந்த தப்பெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஓகே இதை இங்கே தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு என்னது அடுத்து போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அக்யூரசி ட்ராக் பண்ணணும். எவ்வளோ கொஷின்ஸை நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் நான் எவ்வளோ கரெக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எவ்ரி டெஸ்ட் முடிச்சோடனே எழுதி வைங்க. அது பார்க்க தான் நம்ம என்னது திருந்துவோம். சரிங்களா, இல்லை அப்படியே விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஸ்கோர் ஷீட்ன்றதை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் இந்த டெஸ்ட்டு போட்டேன், இவ்வளோ டெஸ்ட்டு போட்டேன், இல்லை இவ்வளோ நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் ராங் கொஷின்ஸ், இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் அட்டெண்டே பண்ணல, நான் போய் பார்க்க கூட இல்லை, எனக்கு டைமே இல்லை அப்படின்றத நோட் டவுன் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அதிகப்படுத்தணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அதை அதிகப்படுத்தணும். மேக்ஸிமம் 80 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 80யுமே நீங்கள் பார்த்துடணும். ஓகேங்களா, பார்க்காம இருந்துட்டேன்லாம் சொல்லவே கூடாது. 80யுமே பார்த்துடணும். பார்த்துட்டு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கொஷின் அட்டன் பண்ணிட்டேன் மேம், ஆனால் நெகட்டிவாக போச்சு மேம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் அதுவாக தான் இருக்கணும். நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணும். எத்தனை நெகட்டிவ் மார்க் வாங்குறீங்களோ அதை கம்மி பண்ணும். அப்படின்னா என்னது, உங்களுடைய மேக்ஸிமம் அவுட்புட் அதில் வந்துடும். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அண்ட் ரிவைஸ் ஃபார்முலா அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பண்ணும், டெய்லி ஒரு 30 நிமிஷம் இதுக்காக ரிவைஸ் பண்ணணுன்றதுக்காகவே தனியாக ஒரு 30 நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நோட்ஸ் போட்டு ஒரு டாபிக் வைஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸ் போட்டு ஷார்ட் ட்ரிக்ஸை நீங்கள் எழுதி வைக்கலாம். வீக்லி ரிவிஷன்ஸ் 10வது நாள், 20வது நாள், 29வது நாளில் என்ன பண்ணும், வீக்லி ரிவிஷன்ஸை வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லைல்ல, அதனால 10 days ஒன்ஸ் ரிவிஷன்ஸை வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஓகேங்களா, புதிய கான்செப்ட் கடைசி 5 நிமிஷம் எதையுமே பார்க்காதீங்க. என்னென்னலாம் பார்த்துருக்கீங்களோ அதை ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை சில பேருக்கு டவுட் இருக்கலாம், மேம் நான் நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், பட் என்னைக்கு எதை ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போடுங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு இந்த 30 days ஸ்டடி பிளான் என்னென்னலாம் இருக்கணும், என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள்.
ஒரு டெஸ்ட்டும் போட்டுட்டு டெஸ்ட்டா மார்க்கா சரி ஓகே அப்படின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ராங் டாபிக்ஸை மட்டும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதான் ஏற்கனவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கல்ல, அப்போ எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை ஸ்ட்ராங் பண்ண ட்ரை பண்ணணும். புதிய சாப்டர்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் உட்காந்து புதிய விஷயத்த கற்றுக்க கூடாது. லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். சரிங்களா? ஐயோ ஐயோ ஒரு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் இந்த மார்க்கில் இவ்வளோ கேவலமாக மார்க் வாங்கிட்டு நான் அவ்வளோதான் போச்சு, அப்போ எக்ஸாமில் அப்படின்ற பதட்டம் இருக்கக்கூடாது. அப்படி யோசிக்கக்கூடாது. ஒரு மார்க் டெஸ்ட் கேவலமாக போட்டிங்கன்றதுனால உங்களோட ரிசல்ட்டுமே அப்படிதான் இருக்க போகுதுன்னு பயப்படக்கூடாது. எக்ஸாம் மாறும். சரிங்களா? எக்ஸாமில் ஆக்சுவலி லட்டு மாதிரி ஆன்சர் வரும். போட 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 ஆன்சர் வரும். அப்படிதான் இருக்கும். சரிங்களா? பட் வேகமாக போடணுன்றதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஸோ லெஸ் ஸ்டடி மோர் ரிவிஷன். ஸோ என்னது, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற கான்செப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அண்ட் ரிவிஷன் ஒரே தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் கற்றுக்கிறது அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரசியில் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னது உங்களுக்கு மார்க் அதிகமாகும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, டெய்லி 1 மார்க் ஆச்சு போடணும். அந்த மார்க்கை போட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரம் ரிவைஸ் பண்ணணும். அந்த மார்க்கில் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் நல்லா தூங்கணும். ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்னென்னலாம் எக்ஸாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணணும். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டடி பிளானை போட்டு ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் என்னென்னைக்கு கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய அஃபீஷியல் மெயில் ஐடி இதுதான். சரிங்களா? என்னுடைய அஃபீஷியல் மெயில் ஐடி இதுதான். இந்த அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போடுங்க. மேம் எனக்கு IBPS RRB POடைய ஸ்டடி பிளான் வேணும் மேம், எனக்கு IBPS RRB கிளர்க்கோடைய ஸ்டடி பிளான் வேணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எனக்கு ஒரு மெயிலை போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்டடி பிளானை PDF-ஆக அனுப்பி விடுறேன். அதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு நாளும் என்னது ஒரு கான்செப்டை முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ தீபாவளி அதுவுமா நம்மளுடைய Adda 24/7 தமிழில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நமக்கு தீபாவளி இல்லையா? ஸோ கொண்டாட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது இந்த TN மெகா பேக் தான். இது ஆஃபரில் இருக்குது. சரிங்களா? ஸோ TN மெகா பேக் பார்த்தீங்கன்னா இது 2 வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் இந்த தீபாவளி முடிச்சுட்டு இன்னைக்கு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தீபாவளியில் அதுக்கும் அடுத்த தீபாவளி வரைக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லா லைவ் கிளாஸஸ் பார்க்கலாம், எல்லா ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்கலாம், புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய பேட்சஸை பார்க்கலாம், அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல், அதனுடைய டெஸ்ட் சீரீஸு எல்லாமே, சில இபுக்ஸ் எல்லாத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, Y350 சரிங்களா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. சீப்பஸ்ட் ப்ரைஸில் என்னது இங்கே காட்டக்கூடிய ப்ரைஸை விட நீங்கள் கம்மியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த ஒரு கோடை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் செஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நாளைக்கு 4 மணிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பபாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.